ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். என்னென்னா, நான் ஒரு ஒரு வெப் பேஜ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு லோக்கலாக ரன் ஆகிற ஒரு வெப் பேஜ். இந்த வெப் பேஜ் எதுக்காகனா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வெப் பேஜ் யூசர் இன்டர்ஃபேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வெப் பேஜ் வந்து ஃபைல் அண்ட் ஃபோல்ட் மேனேஜர். இது வந்து நானே க்ரியேட் பண்ணது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ஸு. ரீநேம் பண்ணது, ஆர்கனைஸு, மாடிஃபை அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பக்கம் அந்த பட்டன்ஸ்லாம் இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா, நான் கேலரி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அழகாக வந்து இந்த கேலரி வரும். இந்த எல்லா கேலரியுமே வரும். இதில் என்னடா வித்தியாசம் அப்படின்னா, இது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுது எனக்கு. என்னென்னா, நான் வீடியோ எடிட் பண்ணும்போது யூஸ்வலாக வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அரேஞ்ச் பண்ணிடுது. ஃபைலை அரேஞ்ச் பண்ணதும், ஃபைலை வந்து ஒரு டைம் லைனில் வைக்கணும். காலையிலேருந்து காலையில், நைட்லேருந்து நைட்டில், அந்த மாதிரி டைம் லைனில் வச்சா தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபைல் மேனேஜரை நான் க்ரியேட் பண்ணுறேன். இது ஃபுல்லாமே கஸ்டமைஸ்ட். இதில் எதுவுமே நான் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் இல்லை, எல்லாமே நானாக க்ரியேட் பண்ணது. ஆனால் யூஸ் பண்ணது ஏஐ வச்சு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஏஐ. இந்த ஏஐ என்னன்னா, ஓப்பன் கோட். சிஎம்டி போயிட்டு ஓப்பன் கோடு அப்படின்னு அடிச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருந்தா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அப்படி வரும். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது உங்களுக்கு கிளாரிட்டிக்கு தெரியுது பாருங்கள். ஓப்பன் கோட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், என்ன ப்ரொசீஜர்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.